2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். பீகாரில் அடுத்த மாதம் 6 மற்றும் 11ஆம் தேதி 2 கட்டங்களாக சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. பாஜக, ஐக்கிய ஜனதா தளம், சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி, ராம்விலாஸ் கட்சி, ஜிதன் ராம் மஞ்சியின் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, முன்னாள் மத்திய அமைச்சர் உபேந்திர குஷ்வாஹாவின் ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி ஆகியவை இடையே தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 243 இடங்களில் பாஜக, ஜேடியு தலா 101 இடங்களில் போட்டியிடுகின்றன. சிராக் பஸ்வான் கட்சிக்கு 29 இடங்களும், மஞ்சி குஷ்வாகா கட்சிகளுக்கு தலா 6 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகியுள்ளது. தேஜ கூட்டணியில் அதிக இடங்கள் கேட்டு சிராக் மற்றும் மஞ்சி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் தாமதம் செய்வதாக பேச்சு எழுந்த நிலையில் எவ்வித இழுபறிக்கும் இடமின்றி இன்று தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாஜக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது. கூட்டணியில் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இடங்களின் எண்ணிக்கை மிகுந்த திருப்தி அளிப்பதாகவும், மோடி, நிதிஷின் கருத்தை வலுப்படுத்த கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபடுவோம் என்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தேஜ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு குறித்த அறிவிப்பு செய்தியை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள சிராக் பஸ்வான், பீகார் தேர்தலில் தேஜ கூட்டணி வெற்றிக்கு பாடுபடுவோம் என பதிவிட்டுள்ளார். லோக்சபா தேர்தலின் போதே தேஜ கூட்டணி தொகுதி பங்கீட்டில் குழப்பம் உள்ளதாக பலரும் வதந்தி பரப்பினர். நாடு முழுவதுமான தேர்தல் என்பதால் பல கட்சிகள் கூட்டணியில் அங்கம் வகித்த நிலையிலும் தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிக்கப்பட்டது. இக்கட்டான அரசியல் சூழலிலும் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து திருப்திகரமான வகையில் தொகுதிகள் ஒதுக்கப்படுவது தேஜ கூட்டணியின் சிறப்பு. பீகார் தேர்தல் தொகுதி பங்கீட்டில் எந்த குழப்பமும் இல்லை. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளின் எண்ணிக்கை திருப்திகரமாக உள்ளது. மாநிலத்தின் நல்லாட்சி தொடர தீவிர தேர்தல் பணியில் ஈடுபடுவோம் என லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் கட்சியை சேர்ந்த லோக்சபா எம்பி சாம்பவி சௌத்ரி கூறினார். தேஜ கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி தலைவர் உபேந்திர குஷ்வாகாவும் தேஜ கூட்டணியின் தொகுதி பங்கீடு செய்தியை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு அவரின் திருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். பீகார் தேர்தலில் எங்களுக்கு 15 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்த இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா தலைவர் ஜிதன் ராம் மஞ்சியும் அவர்களுக்கு கிடைத்துள்ள 6 தொகுதியில் திருப்தி அடைவதாக கூறினார். லோக்சபா தேர்தலில் எங்கள் கட்சிக்கு 1 சீட் தான் ஒதுக்கப்பட்டது. அப்போதும் நாங்கள் கோபப்படவில்லை. கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபட்டோம். இப்போது எங்களுக்கு 6 சட்டசபை தொகுதிகளில் போட்டியிட தேஜ கூட்டணி வாய்ப்பு வழங்கியுள்ளது. எங்களுக்கு என்ன கிடைத்ததோ அதில் மிகுந்த மகிழ்ச்சி. கூட்டணியின் வெற்றிக்காக பீகார் முழுவதும் தேர்தல் பணி செய்வோம் என மஞ்சி கூறினார். மாநிலத்தில் பெரிய கட்சிகளாக விளங்கும் பாஜக மற்றும் ஜேடியு ஆகியவை தலா 101 தொகுதிகளில் போட்டியிடுவதால் எந்த கட்சி தொண்டர்களும் ஈகோ பார்க்காமல் தேர்தல் பணி செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தேஜ கூட்டணி தலைவர்கள் கூறினர். இந்நிலையில் காங்கிரஸ், ஆர்ஜேடி தலைமையிலான இந்தி கூட்டணியில் தொகுதி பங்கீடு பற்றிய பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக பீகார் காங்கிரஸ் தலைவர்கள் கூறினர். पार्लियामेंट में हमको 1 सीट मिली थी तो हम क्या थे? पार्लियामेंट में हमको 1 सीट मिली थी तो हम क्या थे? नाराज थे। वैसे यहाँ अगर 6 सीट की बात की गई है तो आला कमान करने में है, उसको हम सिरोधार्य करते हैं। क्या कहेंगे? नहीं, हम लोग पहले भी यही कहे हैं कि एनडीए गठबंधन जो है वो एक ऐसा गठबंधन है जो विपरीत परिस्थिति में भी बहुत खूबसूरती से सभी घटक दल की अपनी बातों को सुनते हुए, महत्वाकांक्षा को सुनते हुए बहुत ही कोऑर्डिनेटेड और डिग्निफाइड मैनर में सीट शेयरिंग हमेशा से करते हुए आए हैं और कर लेते हैं। अगर हम लोग 2024 लोकसभा के ये चुनाव की भी बात करें तो उस टाइम भी बहुत स्पेक्यूलेशन था कि सीट शेयरिंग कैसे होगा, सारी पार्टीज को कैसे अकोमोडेट किया जाएगा, पर बहुत खूबसूरती से सीट शेयरिंग भी हो गई थी और बहुत मजबूती से हम लोग चुनाव भी लड़े थे। जहां तक रही लोक जनशक्ति पार्टी की बात, तो हम लोग हमेशा कहते आए हैं कि हम लोग एनडीए के मजबूत साथी हैं और आने वाले समय में यशस्वी प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी और माननीय मुख्यमंत्री श्री नीतीश कुमार जी के हाथों को मजबूत करना है।